இது எல்லாமே சேர்ந்த ஒரு ரகசியமான வீட்டு பயணம். கதைக்கு சொல்லணும்னா, தர்ஷன் தன் காதலியை ஹர்ஷாவை திருமணம் செய்து தருமாறு அவர் அப்பாவிடம் கேட்க, அவரும் வீடு வாங்கினால் கட்டி தருகிறேன் என்று சொல்கிறார். இதனால் கஷ்டப்பட்டு வேளச்சேரியில ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறாரு. 12 வருடம் பழைய அபார்ட்மெண்ட். இவர்கள் குடியேறியதும் அமானுஷ்யமாக பல விஷயங்கள் நடக்கின்றன. வேறு யாரோ அந்த வீட்டில் இருப்பது போல உணர்கிறார்கள். அதே நேரத்தில் மறுபக்கம் காளி வெங்கட் வீட்டிலும் இதே மாதிரி ஒரு உணர்வை உணர, ஒரு கட்டத்தில் வீட்டில் இருப்பது யார் என்று ஒருவருக்கொருவர் சுவரில் எழுத, அங்குதான் பெரிய ட்விஸ்ட் வருகிறது. இவர்கள் இருவரும் இருப்பது ஒரே வீட்டில்தான். ஆனால் காளி வெங்கட் இருப்பது 2012, தர்ஷன் இருப்பது 2022. பிறகு இவர்களுக்குள் என்ன ஆனது என்பதே மீதி கதை. இப்படி ஒரு கதைக்களத்தை எடுத்து மக்களுக்கு எளிதாக புரியும்படி சொன்னதற்காகவே இயக்குனருக்கு பாராட்டுகள். அதற்கு என்ன வேண்டுமோ அதை நடிப்பால் தர்ஷன், ஹர்ஷா, வினோதினி இவர்கள் எல்லாம் விட காளி வெங்கட் தன் நடிப்பால் அசத்தியுள்ளார். அதிலும் 2 வீட்டாரும் சுவரில் பேசிக்கொள்ளும் காட்சி செம கலகலப்பு. அதோடு அந்த வீட்டுல ஒண்ணு செஞ்சாங்கன்னா இங்கும் நடக்கும். உதாரணத்திற்கு, அங்கு ஃபேன் போட்டா இங்கு ஃபேன் சுத்தும் போன்ற இடமெல்லாம் ரகளை செய்துள்ளனர். இந்த சீனை வைத்து 2ஆம் பாதியில் வீடு வாங்க வருபவர் வீட்டில் ஏதோ இருக்கிறது என்று பயந்து ஓடும் காட்சி சிரிப்பிற்கு பஞ்சமில்லை. முதல் பாதி முழுவதும் நாம் பேய் படத்திற்கு தான் வந்துவிட்டோம் என்ற உணர்வு வருகிறது. ஆனால் ஒரு காரணத்திற்காக மின்னல் அடித்து 2 காலகட்டமும் ஒரே டைம் லைனில் உருவாகுவது போல் காட்டியுள்ளனர். அதை சீனியர் என்ற ஒரு கதாபாத்திரம் வைத்து நமக்கு புரியும்படி சொல்லவும் முயற்சித்து உள்ளனர். ஆனால் சேர் நகர்வது, குழாயில் தண்ணி வர்றது போன்ற காட்சிகள் ஒரு கட்டத்திற்கு மேல் இது பேய் படமா இல்லை சயின்ஸ் பிக்ஷனா என்ற குழப்பம் ஆடியன்ஸிடமே இருந்து வருகிறது. அதோட இப்படி ஒரு விஷயம் நடந்தாலே ஊர் உலகத்திற்கே இந்த டிஜிட்டல் யுகத்தில் தெரிந்துவிடும். ஆனால் தர்ஷன் நண்பர்களுக்கு மட்டுமே தெரிந்து இவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதோடு கிளைமேக்ஸில் தான் காளி வெங்கட் உயிரோடு இருக்கிறாரா என்று தர்ஷன் தேடி செல்கிறார். இப்படி ஒன்று நடந்தால் நம்ம மைண்ட் அடுத்த நாளே யார் இதற்கு காரணம் என்று அவரை தேடிதானே செல்லும். இப்படியான சினிமாத்தனமான விஷயங்கள் ஆங்காங்கே கொஞ்சம் மிஸ். ஆனால் இன்ஸாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் எப்படியோ இது